ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ வந்து வெள்ளியங்கிரி வந்திருக்கோம். நம்ம வருஷம் வந்துட்டு தான் இருக்கோம். போன வருஷம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கோம். ஸோ நான் இந்த வருஷமும் வீடியோ எடுத்து கவர் பண்ணி போடுறேன். என்ன மாதிரி ரெகுலர் வரவங்களுக்கு ஒரு மெமரி ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வர முடியாதவங்களுக்கு வீடியோவில் பார்த்து ஹாப்பியாக இருக்கும், ஃபீல் பண்ணிக்குவாங்க. நான் எல்லாத்தையும் முடிஞ்சாலும் கவர் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் என் கண்ணு அழகாக படுதோ நான் மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. சொல்லப்போனால் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வரும்போது செம்ம க்ரௌடாக இருக்கும். நிற்க கூட இடம் இருக்காது. இந்த இடம் ஃபுல்லாக அன்னதானம் போடுற இடமா இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா கோடு போட்டிருக்கா? நிற்க கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மழை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டு மே மாதம் அலோடு. நான் மேக்ஸிமம் எப்போ பிப்ரவரி மாதம் இல்லை மார்ச் மாதம் பிளான் பண்ணிடுவேன். இந்த மந்த் தான் ஏப்ரல் கிட்ட வந்திருக்கேன். ஸோ கூட்டம் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது போல இருக்குது. ஸோ க்ரௌடு அந்த ரொம்ப இல்லை, கம்மியாக இருக்குது. மழை யாரமாக தெரியும் ஒன்று க்ரௌடு இருக்குங்கிறது. இந்த அடிவார கோவில் பின்னி பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது. மரத்துக்கு அடியில் சிவலிங்கம் வச்சுருக்காங்க. சிவலிங்கத்தில் ஒரு இந்த மலைக்கு சம்மந்தப்பட்ட கதையை செதுக்கி வச்சுருக்காங்க. என்ன கதைன்னு பார்த்திங்கன்னா, இந்த மலைக்கு நிறையா கதைங்க இருக்குது. அந்த கதைகளை ஒன்று பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு மாடு ஒன்று தினம் மலை ஏறி போயிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு பால் கறந்ததாகவும் அதை பார்த்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு தான் அங்கே சிவலிங்கம் இருக்கிறதாகவும் வழிபட ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிலையில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரு மாடு ஒன்று சிவலிங்கத்துக்கு பால் கொடுக்காமல் செதுக்கி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? இதுதான். ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சொல்லப்போனால் எப்பவுமே குளிக்க வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கொஞ்சம் நீட்னஸாக இருக்காது. பின்னாடி அந்த அன்னதானம் போடுறாங்க இல்லையா, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்னஸ் இருக்காது. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த முடிக்காணிக்கை செலுத்துவாங்க இல்லையா, அதாவது கோயிலுக்கு வெளியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேன் நிப்பாட்டியிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரு புது பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்க்கல, இந்த இயர் பார்த்தேன். இங்கே பார்த்தா பாத்ரூம் போகிற இடமும் சரி, குளிக்கிற இடமும் சரி கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஓம் நம சிவாய. 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 Namah Shivaya. Om 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 Namah Shivaya. Namah Shivaya. Om 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 Namah Shivaya. Namah Shivaya. Om 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 Namah Shivaya. Namah Shivaya. Om Namah Shivaya. இந்த பாம்பாடி சித்தர் கோகைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேன் கூடு மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. கிட்ட வந்து பார்த்தா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தேன் கூடு மாதிரி இருக்கு, ஆனால் அது எறும்பு புத்து, மரத்துக்கு மேலேயும் எறும்பு புத்து கட்டி வச்சிருக்குது. இது மேலேயாச்சும் பார்த்துருக்கீங்களா?
Shivaya. Om Namah 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 Shivaya.